அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு, அதில் என்ட்ரி டார்கெட்டை என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறதும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தது நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கும், மார்க்கெட்டோட டைரக்ஷனாக கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை என்ன லெவலில் எடுக்கிறது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம அப்படியே பார்த்துருந்தோம். ஏற்கனவே நம்ம நேற்று சொன்ன வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டிப்புக்கும் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அப்படி கரெக்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்றப்ப மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் ஜியோபாலிட்டிக்ஸ் இஷ்யூஸால இருக்கக்கூடிய பயங்கர பேனிக் மைண்ட் செட் அது வந்து ஸ்ட்ராங் செல்லிங்காக இருக்கிறதுனால செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஹையாகவும், பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுவும் 23,250 இந்த லெவலுக்கு மேலே நமக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் நம்ம அதை தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா வால்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அந்த வால்டிலிட்டி வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து 23,250ங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியே 2 தடவை போயிட்டு ஆனால் பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இங்கேயே ஒரு பையிங்கான என்ட்ரி எடுத்து ஒரு டார்கெட்டை முடிச்சிட்டோம். இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரியே டார்கெட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு கரெக்ஷன் எடுத்து அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலுக்கு போகணும். இதுதான் நம்மளுடைய பிளான். இப்படி போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்கல. த ரீசன் பையர்ஸுடைய என்ட்ரிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஒரு இன்ஸ்டியூட் லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய இன்வெஸ்டரா இருக்கிறவங்க அல்லது பெரிய ட்ரேடர்ஸா இருக்கிறவங்களுக்கு என்ட்ரி அப்படிங்கிறது டிப் அப்படிங்கிறது தான். எப்பயுமே அதாவது சப்போர்ட்டோட டிப்ல அல்லது அதுக்கும் கீழே வந்து தான் என்ட்ரி எடுப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கான என்ட்ரி ஸ்கேல்பிங்கோடைய ஸ்கேல்பிங் ட்ரேட் எடுக்கிறவங்க, ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க, லோயர் டைம் ஃப்ரேம்ல சின்னதாக ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபாலோ பண்ற எல்லாத்தோடைய ஸ்டாப் லாஸ் பிளஸ் என்ட்ரியும் சேர்த்து அந்த அவங்களுக்கான என்ட்ரிஸ் தான் அக்யூமுலேட் ஆகும். அந்த மாதிரி நடந்தது தான் இன்னைக்கு நமக்கு 23,100க்கும் கீழே போகும்போது நம்ம 23,050ங்கிற லெவலோட மார்க்கெட்டோடைய நமக்கு கீழே வந்து 22,900 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருந்துச்சுங்க. 22,900 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்பாட்ல நமக்கு டார்கெட் இருந்தாலும் ஆப்ஷனுக்கு இந்த லெவல் 23,020 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணும் போதே அதோடைய மொமெண்டம் ஸ்ட்ராங்கா டவுன்ல போனதுனால நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம புக் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இங்கே அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தது லோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது 22,900 பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 200 பாயிண்ட்ஸ் டவுன் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை நடக்க வாய்ப்பு இருக்கும் போல. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரிக்கான லெவலில் கிளியரா இருக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இந்த லெவல்ல ஒரு மறுபடியும் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம்னு அங்கேயும் ரிவர்சல் ஆகலை. இங்கே பிரேக் அவுட் ஆகுச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்சோடைய ஹை பிரேக் அவுட்டு, லோ பிரேக் அவுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இப்படி மொமெண்டம் மேலே கீழே மேறி அக்யூமுலேட் பண்ணிட்டு அக்யூமுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் பிரேக் அவுட். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கால் என்ட்ரி எடுத்தோம் டார்கெட்டு, புட் என்ட்ரி எடுத்தோம் டார்கெட்டு, செகண்ட்ல எடுத்த கால் என்ட்ரி கரெக்ஷன் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், தேர்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடுத்த புட்டும் ஸ்டாப் லாஸ். ஸோ ரெண்டுமே நம்ம ஸ்டாப் லாஸ்னாலும் அடுத்தடுத்து என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியான பிரேக் அவுட் ஒரு நல்ல என்ட்ரி அப்படிங்கிற டைப்ல 220ல வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு. 23,160 to 70 இந்த ஜோன் நம்ம இதை வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது ரிஸ்க் ஜோன் அல்லது ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு. இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு இந்த டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல மார்க்கெட் வந்து இந்த லெவல் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் ஆன 2லிருந்து 10 நிமிஷத்துல நமக்கு டார்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கிருந்து நமக்கு 200 பாயிண்ட்ஸ் சூப்பரான மூவ்ல கால் சைடு என்ட்ரி கிடைச்சது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டு. இதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு லோ ஹை பிரேக் அவுட். ஆக்சுவலா இது ஃபேக் பிரேக் அவுட். ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டோடைய நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சோ இதே மாதிரி தான் போயிட்டு இப்படி மேலே போகணும், இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அது நடக்கல. ரீசன் நம்ம ஆக்சுவலா
இங்க இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் உங்க 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மேல போகும் அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ஸோடைய என்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி அங்க என்ட்ரி அக்ளிமேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அப்படின்றப்ப இது விஷேப் ரெக்கவரியிலே வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இப்படி மேல போகணும்னா அப்படி எதுவும் பாசிட்டிவான நியூஸ் ஒன்றும் நமக்கு இங்க வரல. அது மட்டும் இல்லாம வேற மாதிரியான இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல கரெக்ஷன் எடுத்து அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் போறது அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம டெக்னிக்கலா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு சைடும் நமக்கு பிளான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டையுமே ட்ரை பண்ணோம். ஓகே, இது வந்து இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ண விஷயங்கள். இதுல உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நாம பேசின விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டை ஒரு பக்கமா போகும் அது மட்டுமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ரெண்டு பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ட்ரெண்டிங்கா இருக்குது அப்படின்னா டைரக்ஷன் நீட்டா கிளியரா இருக்கும். சப்போர்ட் ஜோன்லயோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயோ இல்ல ஒரு கரெக்ஷன் ஜோன்லயோ மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அந்த லெவல்ல அந்த இடத்துல மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஹை வோல்டிலிட்டி இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ பிளைண்டா வந்து என்ட்ரி எடுக்க பழகிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு எடுத்த என்ட்ரிஸ்லையும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். நாளைக்கான பிளான் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 23,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டண்டா இருந்தது, இப்போ சப்போர்ட்டா மாறிடுச்சு. ஸோ சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் ஜோன் வந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி 22,900 and 700 கீழே போகும். 23,500 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறத மட்டும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அது ரீசன், இது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரெசிஸ்டன்ட். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான என்ட்ரிஸ் ஓப்பன் ஆகும். அப்படிங்கிறப்ப அதுக்கான ஸ்ட்ரக்சரே வேறையா மாறும். அதனால இந்த லெவல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். ஸோ 23,100 அப்படிங்கிற சப்போர்ட், அடுத்து 950 22,950 இந்த ரெண்டுமே சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,500 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வால்டாலிட்டியில மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 23,500 to 600 வரைக்கும் நமக்கான ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னே வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ட்டை கிளியர் பிரேக் அவுட்டா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அதுக்கு இடையில மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கோடைய பேசிக் பிளான்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா இல்ல மேலே ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே இறங்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி டவுன் சைட் போகிறது அப்படின்னா அதுக்கு நம்ம புட் ஆப்ஷனுக்கான பிளானையும், சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷனுக்கான பிளான் தான் வச்சிருந்தோம். ஆனால் இப்போ ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் ஆஃப் வியூட பாருங்க. ஸோ ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பிளான்ல இருந்ததுன்னா எந்த என்ட்ரி கிடைச்சாலும் அதை எடுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் 1 or 2 என்ட்ரிஸ் எடுத்து டார்கெட் புக் பண்ணிட்டா திரும்ப என்ட்ரி எடுக்காதீங்க, ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃபானதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.